ஒன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த காலை வணக்கம். இன்று விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சஷ்டி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம். எல்லா விதமான சுபகாரியம் செய்யறதுக்கு உண்டான நல்ல நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல நேரம் முற்பகல்ல எதுவும் இல்லை, காலையிலயும் எதுவும் இல்லை. 2:12 இருந்து 4:25 வரை மதியானத்துக்கு மேலதான் இருக்கு. மறுபடி இரவு 9:12 இருந்து அதிகாலை 12:12 வரை நல்ல நேரம் இருக்கு. இன்னைக்கு ராகு காலம் மாலை 4:27 முதல் 5:55 வரை. இன்று யமகண்டம் 12:01 முதல் 1:30 வரை யமகண்டம். குளிகை 3 to 4:30 குளிகை. வாரசோலை இன்றைக்கு மேற்கு வடமேற்கு. அதுக்கு பரிகாரம் காலை சூரிய உதய நாளிகைக்கு பிறகு 12 நாளிகை கழித்து வெல்லமோ அல்லது வெல்லம் சார்ந்த பதார்த்தமோ அருந்திவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம். இன்றைக்கு ஆபரேஷன் செய்து குழந்தை பெற நல்ல நேரம் 11 மணி முதல் 12 மணி வரை. தோஷ பரிகாரம் சாந்தி செய்வதற்கு இன்று நல்ல நாள் ஆகும், தனிய நாள் ஆகும். தனிய நாள் பொதுவாக சுபங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா தமிழகத்துல தான் தனிய நாள்ல சுபங்கள் தவிர்க்கிறாங்க. கர்நாடகா, ஆந்திரா மற்ற வட மாநிலங்கள்லாம் தனிய நாள்ல கரிநாள்ல அமாவாசை, புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல திதி இருந்தால், நல்ல நட்சத்திரம், நல்ல திதி இருந்தால் அவன் சுபகாரியங்கள் செய்யறாங்க. தமிழகத்திலும் பிராமணர்களும் தெலுங்கு பேசு பிராமணர்களும் இந்த தனிய நாளை புரட்டாசிக்கு அமாவாசைக்கு அப்புறம் பாக்குறது. ஆடி, புரட்டாசி, மார்கழி எல்லாம் அமாவாசைக்கு அப்புறம் சுப நாள் இருந்தது, அப்படி சுப நட்சத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னா, சுப திதி இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க சுபகாரியங்கள் செய்யறாங்க. பொதுவாக தனிய நாள்ல தமிழக மக்கள் சுபங்களை தவிர்த்து விடுகிறார்கள். இன்னைக்கு தனிய நாள் ஆகும். மற்றபடி இன்றைக்கு தினப்பலன்கள். மேசராசி. மேசராசியில் இன்று மேசராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கே ரொம்ப முன்னேற்றமான ஒரு நாள்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படி சொன்னா, அவங்க இந்த மேசராசிக்காரனுடைய குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தினம் இன்று. இப்போ குழந்தைகள்னால சுப நிகழ்வுகள், அவங்க ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு கட்டுரை போட்டி, ஒரு படிக்கிறதுல ஒரு நல்ல மார்க், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட உடல்நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும், தொழில்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மேசராசிக்கு ரொம்ப சிறப்பா, அவங்களோட தாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். மருத்துவ கோளாறுகள் ஏதாவது இருக்கு, உடல்நிலை சரியில்லாம இருந்ததுன்னா அது நல்லா போயிடும் இன்னைக்கு. அதனால பொதுவா மேசராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சுபமான நாள் அப்படின்னு சொல்றோம். இது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும், தொழில் தன வரவு ஏற்படும். ஒரு ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சிகளில் ஈடுபடலாம். புதுசா நிலம் வாங்கலாம், புதுசா நகை வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அதெல்லாம் ஒரு புதுசா ஒரு சொத்து வாங்குறதுக்கு, அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்குவதற்கு ஒரு மிகச்சிறப்பான நாள். இன்றைக்கு அவங்க உடல்நல கவனம் செலுத்தணும். மற்றவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து எச்சரிக்கை, கவனத்தோட நம்ம எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதான தவிர அவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள். இது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு அவர்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். இல்லத்தரசிகளுக்கு மிகச் சிறப்பான நாள். கணவனுக்கும் மனைவிக்கும் அந்யோன்யம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில பிற்பகல்ல ஒரு எதிர்பாராத ஒரு இறக்கம் இருக்கும். இருந்த போதில் அது இவங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. காலையில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய உடன் பிறந்தார்களுக்கு ஒரு இன்றைக்கு சுகமான நாள் நாம சொல்றதுக்கு இல்லை. மற்றபடி இந்த மிதுன ராசி நேயர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இன்று ஒரு சிறப்பான நாள். கடகராசி. கடகராசியில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி இன்று இல்லை. எது எடுத்தாலும் பரபரப்புன்னு போயிட்டு இருக்கோம். இப்ப டைம் போறதே தெரியாது.
நமக்கு வந்து உடல்நிலை என்னடா இப்படி இருக்குது, எது செய்தாலுமே வந்து நமக்கு வந்து காரியம் வந்து கைகூட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தி, ஒரு மனசுல வந்து ஒரு உற்சாகமின்மை இருக்கும். மற்றபடி வந்து ஒரு கெடுதலான நான் சொல்றது இல்ல, மனச்சோர்வு இன்றைக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு மனச்சோர்வு இருக்கும். எவ்வளவு பார்க்க உடல் உடல் வலி, ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. மற்றபடி செல்வ விஷயங்களில் சஞ்சாரம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அவங்க உடல்நலையில் கவனம் செலுத்த வேண்டும் கடகராசி நேயர்கள் இன்று. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்து இன்றைக்கு வந்து அஹ், எல்லாமே எச்சரிக்கையா இருக்கணும். போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. கொடுத்த கடன் வசூலாகிறதுல தடை ஏற்படும். வீரதிகாரிகள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். போக்குவரத்துலன்னா இரவு டூ வீலர்ல போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். வீண் விரைய செலவுகள் வரும். அடுத்தவங்க சொல்றதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சொந்தமா சுயமா வந்து சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள். பெரியவர்களுடைய ஆலோசனையும் அது மனைவியினுடைய ஆலோசனை, தாய் தந்தையினுடைய ஆலோசனை, இவருடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள். சூரிய பகவானை என்று வழங்கினா மிகச் சிறப்பான ஒரு நாளாக இவர்களுக்கு அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வந்து ஒரு சுமாரான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொன்னா இந்த புதுசா வந்து இந்த சொத்து வாங்குற மாதிரி வேலையெல்லாம் வந்து நாம இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணக்கூடாது. இருக்கிற சொத்தை விற்க கூடாது, புதுசா சொத்து வாங்கணும்னு நினைக்க கூடாது. உடல்நல கவனம் செலுத்தணும். குழந்தைகளை வந்து கண்டிப்பா வளர்க்கணும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து செல்லம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு டிவி பார்க்கறது, ஒரு நெட்டு பார்க்கறது, இந்த மாதிரி அதிகமான பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுத்தாம அவங்களை வந்து படிக்க சொல்லி அவங்களை வந்து கண்டிப்பா நடந்துக்கணும் இந்த கன்னிராசிகள். மற்றபடி அவர்களுக்கு உடல்நல கோளாறுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பொருட்கள் வாங்கல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று. அடுத்து துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து காலையில 8 மணிக்கு 8:30 மணிக்கு மேல அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து விலகிடுது. அதுக்கப்புறம் காலையில ஒரு 9 மணி 10 மணிக்கு மேற்பட்டு அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வந்து சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உட்பகல்ல எந்த விதமான நல்ல நேரமும் இல்லை. பிற்பகலுக்கு மேற்பட்டு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குறிப்பா வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். எது மதியானம் 2-2:30 மணிக்கு மேற்பட்டு நைட்டு 12 மணி வரையிலுமே இவர்களுக்கு வந்து நல்லா இருக்குது. காலையில ஒரு 9 மணி வரையிலும் இவர்களுக்கு வந்து சிறப்பான நாள்னு நாம சொல்றதுக்கு இல்லை. அதனால வந்து தொழிலாளர்களுக்கு மட்டுமில்ல, தொழிலாளர்கள், முதலாளிகள், இந்த மாதிரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள். அடுத்தது விருச்சக ராசி. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொல் தோல் எல்லா விதமான வார்த்தைகள், பொருள் கொடுக்கல் வாங்கல், எல்லா விதமான விஷயங்களையும் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த விருச்சிக ராசி. தன்னுடைய நலனையும் பார்த்துக்கணும், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினருடைய நலனையும் பார்த்துக்கணும், தன்னுடைய குழந்தைகளுடைய நலனையும் பார்த்துக்கணும், தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் நலனையும் பார்த்துக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முன் முயற்சிகள் எதுவும் வந்து பொதுவான முயற்சிகள் எதுவும் வந்து இன்னைக்கு செய்யக்கூடாது. உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பா நீங்க வந்து வணங்கணும். சந்திராஷ்டமம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் நாம வந்து சொல்றோம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு காரிய தடை விலகும், எண்ணிய காரியம் வந்து ஈடேறும், முன்பொருள் சேர்க்கை ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளுடைய உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பார்கள், புது சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோசனைகள் ஏற்படும், எல்லா விதமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது வந்து தீரக்கூடிய ஒரு சுபமான நாள் என்று இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு சுமாரான நாள் அப்படின்னு சொல்றேன். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. கணவன் மனைவி வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது. குழந்தைகள் வந்து அவங்களால மருத்துவ செலவு கீழே கையால ஒரு வீடு அங்க போறது எங்க போறது ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும். பெற்றோர்களுக்கு ரொம்ப கவனமா பார்க்கணும். மருந்து மாத்திரை டயத்தை கொடுக்கணும். அவங்களுடைய உடல்நல கவனத்தை செலுத்தணும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுமாரான நாள். ஒரு கடவுள் வந்து இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ பித்திருக்களையோ வணங்கி முன்னோர்களை வணங்கி பிறர்கள் எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு செய்யணும். எச்சரிக்கையுடன் இருக்கும், நிதானமா செயல்பட வேண்டிய நாள் இந்த மகர ராசி. இது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றி ஏற்படும். ஆனால் உடல் நலனில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நோயாளியினுடைய உடல் சீராகிறதுங்கிறது குறையும்.
நல்லா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். அதாவது மனநிலை, உடல்நிலை இந்த சரிப்படாது. ஆனால் வியாபாரமோ, தொழிலோ அதெல்லாம் மிகச்சிறப்பா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டோ அல்லது வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பிக்ஸ்டு டெபாசிட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுறது ரொம்ப ஒரு சிறப்பான நாள். எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு கும்பராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்கிங் செக்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள். உடல்நலத்திற்கு, மனநலத்திற்கு ஒரு சுமாரான நாள். அதனால் அவர் இன்னைக்கு அவங்க விநாயகரை வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு பணம் செல்வாக்கு குறைவாக இருந்தாலும் மன நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நாள். அவர்கள் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும், குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இருக்கும். வரவு செலவு எப்பயும் போல ரொம்ப பெருசாவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நார்மலான ஒரு நாள். அதனாலேயே இது ஒரு சிறப்பான நாள்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நஷ்டங்கள் வராது, உடலுக்கோ மனசுக்கோ வேதனைகள் வராது. அவங்க ரொம்ப நல்ல அருமையான பொழுதுபோக்குகள் செய்யறது, குழந்தைகளோட ரொம்ப குடும்பத்தோட ஒரு குதூகலமா ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள். புதிதாக தங்கம் வாங்குவதற்கு நல்ல நாள். குறிப்பா மீன ராசிகள் தங்கம், வெள்ளி, பித்தளை அந்த சாமான்கள், இந்த உலோகங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு நாள் இந்த மீன ராசிகள். மொத்தத்தில் இந்த 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாளதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.